டைட்டில் வின்னர்னு கொண்டாடின முத்து அவரு நானே வெளியே போறேன் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு பரபரப்பான ப்ரோமோ வெளியாச்சு. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் முத்து அவரு டைட்டில் வின் பண்ணுவாருன்னு நினைச்சு அவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் அழுகும் போது எங்களை அறியாமே கண்ணுல தண்ணி வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ப்ரோமோ ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அந்த வகையில இன்னைக்கு டாஸ்க் எல்லாம் போயிட்டு தாங்க இருக்கு. எப்பவும் போல 10 வாரங்களை கடந்திருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இது வரைக்கும் 11 போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. இப்ப 13 போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இன்னும் சில நாள் தான் இருக்கு இந்த டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க. அந்த வகையில டாஸ்க் எல்லாம் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதுல இந்த வாரம் யாரெல்லாம் டாஸ்க்ல சரியா பங்கெடுக்கல அப்படின்னும் வர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னும் அஞ்சிதா அவங்களையும் சௌந்தர்யா அவங்களையும் தேர்வு பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஜெஃப்ரி, பவித்ரா, அப்புறம் முத்து அவங்க தேர்வாகி இருக்காங்க. இதை தொடர்ந்து டாஸ்க் எல்லாம் வச்சிருக்காங்க. போட்டி கார்டன் ஏரியால தான் நடந்துச்சுங்க. அதுல ஜெஃப்ரி அவர் முதல்ல தோல்வி அடைஞ்சு போட்டியிலிருந்து வெளியே போய் அவரை தொடர்ந்து முத்து மற்றும் பவித்ரா இடையே போட்டி எல்லாம் நடந்து அப்ப முத்து பவித்ராவுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. இதை பார்த்து பிக் பாஸ் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. தொடர்ந்து பேசின பிக் பாஸ், விட்டு கொடுக்கறதுக்கு எதுக்குங்க இந்த போட்டியெல்லாம் நாங்க வச்சிட்டு இருக்கோம்? எங்களை பார்த்தா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் ரத்து. இனி நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடையாது. இந்த வீட்டுல இனி நாமினேஷன் ஃப்ரீ பாஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால வீட்டுல இருக்க போட்டியாளர்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறாங்க. முத்து அவரு நம்மனாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாரு. இல்ல பிக் பாஸ், என்ன விட்டுருங்க, இனியெல்லாம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் வெளியே போறேன், என்னாலதான் இப்படி நடந்துருச்சு, என்னாலதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆயிருச்சு, என்னால மத்தவங்களோட அந்த ஃப்ரீ பாஸும் போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாரு. எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்க. பிக் பாஸ் கிட்ட விடாப்பிடியா அவங்க கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணதை பார்த்ததுமே ரசிகர்கள் எல்லாம் உண்மையா இதெல்லாம் நடக்குமா, இல்ல ப்ரோமோக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரோமோல காண்பிக்கிற சில விஷயங்கள் அப்படியே நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வேற மாதிரி காண்பிச்சிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து பழகிட்டோம். ஆனா பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் வின்னர் யார் நம்ம நினைக்கிறோமோ அவங்களை கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை வச்சு அவங்கள வெளியில அனுப்புறதாகட்டும், இல்ல அவங்களே வெளியில போறதாகட்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏதாவது நடக்கும். அந்த மாதிரி முத்து அவரை அப்படி ஏதாச்சும் முடிவெடுக்க வச்சிருவாங்களோ, அவரு வேற வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க இது, பிக் பாஸ் சீசன் 8ல இதை ஒரு புது ட்விஸ்டா கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கடைசியில சமாதானப்படுத்தினாங்களா என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இந்த ப்ரோமோ இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுவும் முத்து அவரை அழுகிறத பார்த்த நிறைய பேர் நாங்களும் அழுதுட்டோம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு தான் பிக் பாஸ் இப்ப வரைக்குமே போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.